வணக்கம். ஸ்ரீ டிவி அம்மன் துணை யூடியூப் சேனலுக்கு உங்கள் நல்லாதரவை தெரிவிக்கவும். முதல் உலா நூலாகிய சேரமான் பெருமான் அருளிய திருக்கைலாய ஞான உலாவை தொடர்ந்து சிந்திக்கலாம். சென்ற பதிவில் பேதை பெதும்பை பருவ பெண்கள் சிவபெருமான் உலா வரும்போது என்ன செய்தார்கள் என்பதை பார்த்தோம். இப்பொழுது மங்கை பருவ பெண் என்ன செய்கிறாள் என்பதை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். மங்கையிடங்கடவா மாண்பினால் வானிலிந்த கங்கை சுழியணிய உந்தியால் தங்கிய அங்கை கமலம் அடிக்கமலம் மான் நோக்கி கொங்கை கமல முகங்கமலம் பொங்கெழிலார் இட்டிடையும் வஞ்சி இரும்பனைத்தோல் வேயெழிலார் பட்டுடைய அழ்வலும் தேர்த்தட்டு மட்டுவிரி கூந்தல் அரள் பவழம் செய்யவாய் அவ்வாயில் ஏந்த மணிமுறுவல் இன்முத்தம் வாய்ந்த சீர் வண்டு வளாய வளர்வாசிகை சூட்டி கண்டிற் கழுத்தில் கவிஞ்சேர்த்து குண்டலங்கள் காது கணிந்து கணமே களை திருத்தி தீதில் செழுங்கோலம் சித்தரித்து மாதரால் பொற்கூட்டீர் பூவையை வாங்கி அதனோடும் சொற்கோட்டி கொண்டிருந்த ஏழ்வை கண் நற்கோட்டு வெள்ளி விலங்கல் மேல் வீச்சிருந்த ஞாயிறு போல் ஒள்ளிய மால்விடையை மேற்கொண்டு தெல்லிய நீர் தாளும் சடையான் சடாமகுடன் தோன்றலும் வாழுமே மம்மர் மணத்தலாய் சூழலியான் தார் நோக்கும் தன் தாரும் நோக்கும் அவனுடைய ஏர் நோக்கும் தன்னதலில் நோக்கும் பேரருளான் தோல் நோக்கும் தன் தோளும் நோக்கும் அவன் மார்பின் நீள் நோக்கம் வைத்து நெடுத்துயிர்த்து நான் நோக்காதுள்ளம் முருக ஒளியாத வேட்கையாம் வெள்ளத்திடை எழுந்தி வைத்துயிர்த்தாள். 12 வயதிலிருந்து 13 வயது வரை மங்கை பருவம் ஆகும். மங்கை பருவ பெண்ணொருத்தி மாலை சூட்டிக் கொள்கிறாள். கழுத்திற்கு அழகு செய்ய கண்டிகையையும் செவிகளுக்கு அழகு செய்ய குலைகளையும் அணிந்து கொள்கிறாள். இயற்கை கோலத்துடன் செயற்கை கோலமும் செய்து கொள்கிறாள். பின்னர் கூண்டில் உறையும் மைனாவை கையில் எடுத்து சிவ சிவ சங்கர மகாதேவா என்னும் சிவநாம சொற்களை கற்றுக் கொடுத்தபடி இருக்கின்றாள். திடீரென தேவகங்கை படிந்திருக்கும் சடைமுடி அவள் கண்களுக்கு புலப்பட்டது. கங்கை பாவத்தை கழுவுவதற்கு அறிகுறி. அக்கங்கையை தரிசித்ததன் பயனாக வெள்ளிமலை என விளங்கும் விடைமேல் பருதியென பொன்னிறத்துடன் காட்சியளிக்கும் சிவபெருமான் தரிசனம் அவளுக்கு கிடைக்கின்றது. அவள் அமலன் அணிந்துள்ள மாலையும் தான் அணிந்துள்ள மாலையும் நோக்குகிறாள். அருள்தன்மையை ஆளும் அவன் திருத்தோலை நோக்கிய பின் தன் தோலை நோக்குகிறாள். அமலனுக்கும் தனக்கும் பொருத்தம் உள்ளதா என்று ஆராய்கிறாள். பெருமூச்சு விடுகிறாள். உள்ளம் உருகுகிறது. காதல் பெருகுகிறது. இறைவன் தொடர்பின்றி இனி உய்ய வழியில்லை என்பதை காட்டும் விதமாக பெருமூச்சு விடுகிறாள். இறைவனது கருணை எல்லா உயிர்களுக்கும் உள்ளது. ஆனால் ஒவ்வொரு ஆன்மாவும் தமக்குள்ள ஞானத்தின் பக்குவத்துக்கு ஏற்ப இறைவனை உணர்கின்றன என்பதை சேரமான் பெருமாள் 7 பருவ பெண்களை வைத்து தமது பாடல்களில் தெரிவிக்கின்றார். ஆன்மா முதலில் இறைவன் என்று ஒருவன் உள்ளார் என்பதை அறிந்து கொள்வதை பேதை பருவத்தை வைத்து சேரமான் பெருமாள் தெரிவித்தார். பிறகு அந்த ஆன்மாவானது இறைவனை அறிந்து கொண்டு இறைவன் மீது அன்பு கொண்டு வழிபட ஆரம்பிக்கின்றன என்பதை 2வது பருவமான பெதும்பை பருவத்தை வைத்து தெரிவிக்கின்றார். 3வது பருவமான மங்கை பருவத்தில் இறைவன் தொடர்பின்றி உயிர்கள் உய்ய வழியில்லை என்பதை ஆன்மாவானது புரிந்து கொள்கிறது என்பதை கூறுகின்றார். இறைவன் ஒருவனே பதி. ஆதலால் அனைத்து ஆன்மாக்களையும் பெண்ணாக உருவகம் செய்து திருக்கைலாய ஞான உலாவை சேரமான் பெருமாள் பாடியுள்ளார். தொடர்ந்து சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். நன்றி.